வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஐயனார் துணை சீரியலில் ஒரு நல்ல கணவர்னா இப்படி தான் இருக்கணும்னு ஆடியன்ஸே விருப்பப்படுற மாதிரி ரொம்பவும் ஒரு சூப்பரான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறவர் தான் சோழனாக நடிக்கிற அரவிந்த் சேஜு அவர்கள். அரவிந்த் சேஜு அவர்கள் சோழன் கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களில் பலருமே இவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இவரை ஏன் இந்த சீரியலில் ஹீரோவாக போட்டிங்க, இவர் சுத்தமாக இந்த சீரியலுக்கு சூட்டே ஆகலை அப்படின்னு பல கிரிட்டிசைஸ் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட கேரக்டர் பில்டாக பலருமே இவரை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த வருடத்துக்கான ஃபைண்டிங் ஆஃப் த இயர் விருதுமே விஜய் டிவி அவார்ட்லேயுமே அரவிந்த் சேஜு அவர்கள் தான் செலக்ட் ஆனார். அந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்பவும் பிடித்த கதாபாத்திரமாக சோழன் அவர்கள் மாறியிருக்காரு. இது வெறும் சோழன் கதாபாத்திரம் மட்டும் இல்லை, அரவிந்த் சேஜு அவர்களோட பெஸ்ட்டாக கொடுத்த அவரோட நடிப்பும் தான் காரணம். ஏன்னா இவர் பல ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்காரு. இவர் எங்கேயுமே சொல்லும்போது என்னோட பெஸ்ட்டை நான் எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவார். ஏன்னா ஆரம்பத்தில் சோழன் கதாபாத்திரத்தை பலருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது அரவிந்த் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் தொடர்ந்து அவரோட பெஸ்ட்டை கொடுக்க அவர் சோழன் கதாபாத்திரத்தையும் மெருகேற்றிருந்தார். சொல்லப்போனால் ஐயனார் துணை சீரியல் தான் அரவிந்த் அவரோட முதல் மீடியா கெரியர்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சில வெப் சீரிஸ், வீடியோ ஆல்பம்லாம் இவர் பண்ணியிருந்தாலுமே மீடியா துறையில் இவர் முதல் முறையாக மிகப்பெரிய அளவில் சாதித்தது ஐயனார் துணை சீரியல் தான். 1995 வடுகபாளையம்ன்ற கோயம்புத்தூரில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் அரவிந்த் அவர்கள். ரொம்பவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் அரவிந்த் அவர்கள். அப்பா செல்வராஜ், அம்மா சுமதி. இவருக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க, அவர் அருண். அரவிந்த் அவர்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே பல ட்ராமா, மிமிக்ரி, கல்ச்சுரல்ஸ், இதே போல் டான்ஸ்னு பல போட்டிகளில் கலந்துட்டு விருதும் வாங்கியிருக்காரு. இவர் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட நான் நடிக்க போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அம்மா அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா அவங்களோட மகன் ஒரு நடிகராக மாறினா நம்ம பெரிய திரையில் நம்மளோட மகனை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் அப்பா அவர்கள் நீ கெரியரை பாரு, அதுதான் முக்கியம், நடிப்பு நமக்கு செட் ஆகுமான்னு யோசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, முதல்ல அப்பா சொல்கிற மாதிரி நம்ம முதல்ல கெரியர் தான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சென்னை வந்திருக்காரு. அரவிந்த் அவர்கள் சென்னை வந்தப்போ ஆரம்பத்தில் பல கஷ்டங்கள் பட்டிருக்காரு. அப்பா அம்மா அவர்கள்ட்ட காசு வாங்கக்கூடாது, நம்மளே உழைச்சி நம்ம சென்னையில் சர்வை பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு. சென்னை வந்த அரவிந்த் அவர்கள் ஆரம்பத்தில் அம்மா உணவகமில் தான் சாப்பிடவும் செஞ்சுருக்காரு. இவருக்கு ஆரம்பத்தில் பிபிஓ வேலை தான் கிடச்சிருக்கு. சரி, பிபிஓ வேலை பார்த்துக்கிட்டே ஏதாவது நடிக்கிற சான்ஸ் தேடுவோம் அப்படின்னு தேடியிருக்காரு. பல ஆடிஷனில் ஏறி இறங்கியிருக்காரு. இவரோட நண்பர் விஷ்ணு அவர்கள் இவருக்கு பல உதவிகளுமே செஞ்சுருக்காரு. இவர் சினிமா, சீரியல்னு பல இடங்களில் ஏறி இறங்கி எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. கடைசியாக எதேச்சியாக தான் இவர் பிளாக் ஷிப் யூடியூப் சேனலில் ஒரு ஆடிஷனில் கலந்துருக்காரு. அதில் இவருக்கு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஒரு சின்ன ரோலில் தான் நடிச்சிருக்காரு. இவர் பிபிஓ வேலையும் விடாமல் இதுலேயுமே சின்ன சின்ன ரோல்களில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போது அப்பா கிட்ட நான் ஒரு சின்ன ரோலில், அதுவும் ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவும் பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காரு. இருந்தாலுமே நீ வேலையிலையுமே முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இவர் அதே வெப்சீரிஸில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்பாக்கிட்ட அப்போ காமிக்கும் போது அப்பா ரொம்பவும் பெருமைப்பட்டிருக்காரு. அப்பா தான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சப்போர்ட்டாக என் லைஃப்பில் இருந்திருக்காருன்னு பல இடங்கள்லையுமே அரவிந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. அரவிந்த் அப்பா அவர்கள் அரவிந்த் கிட்ட சொன்னது இதுதான், உன்னோட முழு உழைப்பையும் நீ எல்லா இடத்துலையும் கொடு, அது உனக்கு பலன் தரும்னு சொல்லியிருக்காரு. அரவிந்த் அவர்களும் தன்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்து நடிச்சிருக்காரு. அதனால தான் ஆரம்ப காலகட்டத்திலே இவருக்கு வெப்சீரிஸில் லீட் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதை பார்த்த பெருமைப்பட்ட அவங்களோட அப்பா ஊரில் இருக்க எல்லார்கிட்டேயும் என்னோட மகன் இப்போது வெப்சீரிஸில் ஹீரோவாக நடிக்கிறான்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. அந்தளவுக்கு முழு சப்போர்ட்டாக அரவிந்த் அவரோட அப்பா தான் இருந்திருக்காரு. இப்படி
தன்னோட குடும்பம் தான் வாழ்க்கையினே நினச்சி வாழ்ந்திருக்காரு அரவிந்த் அவர்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இவரோட வாழ்க்கை முன்னேறிட்டு இருக்கிற நிலையில் 2022ஆம் ஆண்டு இவரோட வாழ்க்கையே திருப்பி போடுற ஒரு சம்பவம் நடந்தது. அரவிந்த் அவரோட அப்பா அம்மா இருவருமே 2022ஆம் ஆண்டு கொரோனாவால் மறைந்துட்டாங்க. தன்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ரொம்பவும் வேதனை மிகுந்த நாட்களாக அரவிந்த் அவர்கள் அந்த நாட்களை தான் சொல்கிறாரு. அப்பா அம்மா மறைவுக்கு அப்புறம் அவர் தன்னோட வாழ்க்கையிலிருந்து மீள்றதுக்கே பல கஷ்டங்கள் பட்டார். இருந்தாலும் தன்னோட உழைப்பும் அப்பா அம்மாவோட கனவையும் நிறைவேற்றணும்னு இவர் தன்னோட வாழ்க்கைக்காக மீண்டும் போராட ஆரம்பித்தார். அடுத்தடுத்த வாய்ப்புகளுமே இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. சொல்லப்போனால் 2022ஆம் ஆண்டு தான் இவருக்கு கனா காணும் காலங்கள் சீரியலில் கலை கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியல் இவரோட வாழ்க்கையே மாற்றுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 2ல் இவருக்கு லீட் ரோலில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. முதல் முறையாக கனா காணும் காலங்கள் சீரீஸ் மாதிரி ஒரு சீரீஸில் நமக்கு ஹீரோ வாய்ப்பு கிடைக்கிறத நினச்சி பெருமைப்பட்ட அரவிந்த் அவர்கள் அந்த வாய்ப்பை சூப்பராக பயன்படுத்தினார். அதில் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்து அந்த சீரீஸோட ஹீரோவாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார். அதுவும் அந்த கலை கதாபாத்திரத்தில் அரவிந்த் அவர்கள். இதே போல் அரவிந்த் அவர்கள் சன் மியூசிக்கில் விஜேவாக இருந்த சங்கீதா அவங்கள தான் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. February 2, 2025ஆம் ஆண்டு இவங்க இருவருக்கும் பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் நடந்தது. விஜே சங்கீதா அவங்க அழகு சீரியல்லையுமே லீட் ரோலில் நடித்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல் கனா காணும் காலங்கள் சீரியல்லையுமே இவங்க நடித்த அதே சீரியலில் டீச்சராக சங்கீதா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் இருவரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகி அதுக்கப்புறம் போக போக இவங்களுக்குள்ள நட்பு ஏற்படுத்தி காதலாக மாறி இருவரும் திருமணம் செஞ்சிட்டாங்க. அப்பா அம்மா இழந்த ஒரு இழப்பில் இருந்த அரவிந்த் அவர்களுக்கு சங்கீதா அவங்க ஒரு மிகப்பெரிய பேக் போனாகவும் உறுதுணையாகவும் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காங்க. இதை பல இடங்கள்லேயுமே அரவிந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. என் லைஃப்பில் பல ஸ்ட்ரகிள் கடந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறது சங்கீதா அவங்க தான் உன்னால் எப்போவுமே முடியும், நீ முன்னேறி போகிறதுக்கு உனக்கு நான் பேக் போனாக எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கேன், பல ஸ்ட்ரகிளையும் கடந்து வந்திருக்கேன்னு இப்போ ரீசெண்டாக நடந்த பல பேட்டிகள்லேயுமே அரவிந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூட அரவிந்த் சங்கீதா இருவருமே சில ஷோஸ்லேயுமே கலந்துக்கிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இருவருக்குமே டிபிகே டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் அரவிந்த் அவர்கள் ஜெய்பீம் திரைப்படத்துலையுமே சூர்யா அவர்களோட நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் சூர்யா அவர்கள் திரைப்படம்னு ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நம்ம போய் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆடிஷனில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இவரை கூப்பிடல. கொஞ்ச நாள் கழித்து கூப்பிட்ருக்காங்க. சரி போய் கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கலந்துருக்காரு. இவருக்கு தெரியாது சூர்யா பக்கத்துலேயே தான் இவர் நடிக்க போகிறாருன்னு. அப்போது இவருக்கு காட்சி வந்தப்போ எப்படியாவது நல்லா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தெரியாமல் போயிட்டார். அப்போது இயக்குனர் ஏன் இவர் முன்னாடி வந்ததுன்னு கேட்டப்போ சூர்யா அவர்கள் பொறுமையாக நீ இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கணும், நான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்லியிருக்காரு. கரெக்டாக அவருக்கு கைட் பண்ணதை பார்த்து, அதுவும் ஹம்புளாக பண்ணதை பார்த்து சூர்யா அவர்களை இவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சுன்னே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல அரவிந்த் அவர்கள். ஐயனார் துணை சீரியலில் சோழன் நிலா பேரா இல்லை சேரன் பேரா பாண்டியன் பேரா பல்லவன் பேரா யாரோட ஜோடி உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.